இந்த அரசியலை பொறுத்தவரையிலும் வாய்ப்பேச்சு வீரர்கள் நிறைய. அதில் 10ஓடு 11 விஜயும் இருந்தார்னா நிச்சயமாக அவரும் விரைவில் காணாமல் போவார். இது என்னென்னா எல்லாமே ஆரம்பத்தில் வந்து கட்சி ஆரம்பிக்கிறப்பையும் சரி, அல்லது எலெக்ஷனுக்கு முன்னாடியும் சரி, அவங்களுடைய வாக்குறுதிகள், கொள்கைகள் எல்லாமே ஒரு பெரிய மலர்ச்சியோட பளபளப்போடு மின்னும். ஆனால் அவங்க இறங்கி இல்லை வெற்றி பெற்ற பிறகு இல்லை இறங்கி செய்யும்போது தான் அது பொன்னா மண்ணா அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியும். நம்ம உண்மையிலே பார்த்தா தமிழ்நாட்டு மக்களோடைய வெற்றி தான் முக்கியம். இப்போ ஏன்னா எல்லாம் அப்படி ஒரு ஏமாற்று முகத்தோடு இருக்கும் சூழ்நிலையில் நீங்கள் தொடங்கும்போது ஆரம்பமே கோளாற இருக்கக்கூடாதுங்களா, நீங்கள் பார்த்து சூதானமாக நடந்திருக்கணும். அதில் தவறிட்டார். பல ஆண்டு காலமே அவருக்கு வந்து அந்த அரசியல் ஆசை இருந்தது. எப்படி வந்து படிப்பில் நாட்டம் இல்லாமல் நடிப்பில் நாட்டம் இருந்து சினிமாவுக்கு வந்து அதன் பிறகு எஸ்.ஏ. சந்திரசால் வளர்த்தெடுக்கப்பட்டு இவருடைய திறமையால் வளர்ந்து வந்தாரோ, அந்த சூழ்நிலையே அவர் சினிமா நடிகர் ஆகி கொஞ்ச காலத்திலேயே அரசியலுக்கு வரும் எண்ணம் உருவாகிடுச்சு. அதான் உண்மை. இந்த குருநாதரையும் ரெண்டுமே அவர் தான். இந்த ரெண்டுமே ஒரு சேர கிடைக்கிறது வந்து பெரிய பாக்கியம். அப்படி உள்ள நீங்கள் தகப்பனை குருநாதரை மறந்துவிட்டு இப்படி ஒரு நல்ல காரியம், ஒரு பெரிய முன்னெடுப்பு செய்யும்போது நீங்கள் அவரையும் வந்து துணைக்கி வச்சுருக்கணும், அழைச்சிருக்கணும். பார்க்கும்போது நீங்கள் சொன்னது மாதிரியே தன்னுடைய சம்பளத்தை குறைத்து கொள்ள ஒருபோதும் தயார். அந்த படம் சிக்கலுக்கு உள்ளானது போது கூட தன் சம்பளத்தில் ₹1 கூட விட்டு கொடுத்ததா வந்து சரித்திரம் கிடையாது, ஒரு சில நடிகர்கள் தவிர. கடைசி படம் ஆனால் கூட 200 கோடி ரூபாய் சம்பளம். ஆனால் அந்த 200 கோடி சம்பளங்கிறது வெளிப்படையான சம்பளமாக இல்லையா அப்படிங்கிறது அவருக்கு மட்டும்தான் தெரியும். அவருக்கும் சம்பந்தப்பட்ட பட நிறுவனத்துக்கும் தான் வாங்குவோருக்கும் மட்டுமே தெரியும் இல்லையா? அப்படி இருக்கும்போது இவர் வந்து அரசியலில் வந்து என்ன கிழிச்சிட போகிறாரு. நாளைக்கு உண்மையிலேயே வந்து ஊழலற்ற ஆட்சி இவர் தரலாம். இப்பயே அதை நம்ம முடிவு பண்ண முடியாது. அதான் வளர்ந்து வராங்க. இல்லை, அரசியல் படிப்பினைங்கிறது இங்கே வந்து மற்ற தலைவர்களை பார்த்து படிக்கிற விஷயம்னு நினச்சிட்டு இருக்காரு விஜய். அது கிடையாது படிப்பினை. படிப்பினைங்கிறதே உண்மையான படிப்பினை மக்கள் நலப்பணி. நீங்கள் மக்களை நேரடியாக சந்தித்து அந்த அனுபவம் இருக்குது. அது கொடுக்குற அரசியல் வேறு எதுலேயுமே இருக்காது. நிறைய படிச்சுக்கணும். அதெல்லாம் செஞ்சாரா என்னன்னு தெரியல. தமிழ்மண் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் தஞ்சை அமலன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நடிகர் விஜய் அவருடைய கட்சியை வந்து அதிகாரப்பூர்வமாக மக்களுக்கு அறிவிச்சிருக்காரு. தமிழ் வெற்றி கழகம், தமிழக வெற்றி கழகம், தவேக இதான் கட்சி பேராக இருக்குது. பிப்ரவரி 4 அறிவிப்பு வெளியாகும் எதிர்பார்த்த நிலையில் முன்னாடியே வந்துருச்சு. இதை எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, என்னென்னா இங்கே முதல்ல அவருக்கு ஒரு வரவேற்பும் வாழ்த்தும் சொல்லிக்குவோம். ஏன்னா அரசியலுக்கு யார் வேணாலும் வரலாம், உரிமை இருக்குது. எப்படி செயல்பட போகிறாங்க அப்படிங்கிற பொறுத்து தான் வெற்றி தோல்வி அமையும். இந்த அரசியலுங்கிறது ஒரு பெரிய காடா, சிங்கம், புலி, சிறுத்தை, ராஜாளிகள்லாம் இருக்குது. இதில் ஒரு சின்ன சிட்டுக்குருவியாக பறக்க தொடங்கியிருக்காரு விஜய். ஆனால் அது வெற்றி வாய்ப்பு எப்படி அமையும் அமையாது அப்படிங்கிறது போக போக அவங்களுடைய செயல்பாடு, விஜயோடைய முடிவுகள் இதை பொறுத்து தான் அமையும். ஆனால் ஒரு பெரிய ஒரு குழுவே அவருக்கு பின்னணியில் இயங்கிட்டு இருக்கு. ஒரு பெரிய மூளை வந்து அந்த குழு தான். அந்த குழு தான் அவரை வழிநடத்த போகுது. இப்போதைக்கு இந்த சூழ்நிலைக்கு அவர் வந்து கூட்டணி வைக்க மாட்டார், அது நாடாளுமன்ற தேர்தல் நிற்க மாட்டார் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்திருக்காரு. ஆனால் இது இன்னைக்கு எடுக்கிற இந்த நொடி எடுக்கிற முடிவு போக போக தான் காலம்தான் அதை தீர்மானிக்கும். ஏன்னா இவரை விட பெரியவர்கள்லாம் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. சிவாஜி கணேசன் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவருக்கு இல்லாத ரசிகர்கள் தமிழ்நாட்டில் கிடையாது. ஆனால் அவரே வந்து ஒரு மண்ணை கவுனர் அரசியலை பொறுத்தவரையும். இதில் வந்து வெற்றி பெற்றவர்னா விஜயகாந்தை சொல்லலாம். தனி ஒரு தான் பாமக குகையில் நுழைந்து ஒரு வெற்றியை வந்து பறித்தார். எதிர்க்கட்சி தலைவர் வரிசையில் அமர்ந்தார். ஏன்னா அவருக்கான ஃபேன்ஸ் கிளப்பே வேறு. அப்படி உள்ள சூழ்நிலையில் விஜய் இதுவரையிலும் என்ன பண்ணிட்டார், மக்களுக்கு என்ன செய்ய போகிறாரு அப்படிங்கிற எதிர்பார்ப்பெல்லாம் இருக்குது. இப்போ உள்ள அரசியல் சூழ்நிலையில் மாற்றி மாற்றி ஆண்ட கட்சி, ஆளும் கட்சி, எதிர்கட்சின்னு மாற்றி மாற்றி தமிழக மக்கள் பார்த்து பார்த்து தொடர்ந்து திராவிட கட்சிகளை பார்த்து அவங்களுடைய செயல்பாடுகளை பார்த்து இந்த சூழ்நிலையில் ஒரு ஏமாற்று முகமாக தான் தமிழக மக்களுடைய முகம் இருக்குது. அப்படி உள்ள சூழ்நிலையில் இவர் வந்திருக்காரு. இவர் ஒழுங்காக அவர் இந்த அறிக்கையில் சொன்னபடி
ஜாதி பத மேலமிட்டு லஞ்ச ஊழல்கள் இல்லாமல் செய்யணும் அப்படின்னு தான் என்னுடைய ஆசை குறிக்கோள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த அரசியலை பொறுத்தவரையிலையும் வாய்ப்பேச்சு வீரர்கள் நிறைய. அதில் 10ஓடு 11 விஜயும் இருந்தார்னா நிச்சயமாக அவரும் விரைவில் காணாமல் போவார். ஆனால் நம்ம இப்போ தான் ஒரு முதல் விதையை விதைச்சிருக்காரு. இப்போயே நம்ம சுடுதண்ணி வெந்நீரை ஊற்றாமல் அது வளர்ந்து வரட்டும். என்ன செய்ய போகுது, அது காய் தருதா, கனி தருதா, சும்மா மொட்டை மரமாக நிற்க போதா, தனிமரமாக நிற்க போதாங்கிறது போக போக தான் தெரியும், காலம்தான் தீர்மானிக்கும். இப்போதைக்கு அவருக்கு வரவேற்பு தெரிவிப்பும் காலங்கள் தான் இந்த தமிழக வெற்றி கழகம் எப்படிங்கிறது வந்து தீர்மானிக்கும். கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே விஜய் விமர்சனம் பண்ணும்போது வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுச்சு. என்ன அப்படின்னா, அவர் அரசியலுக்கு வரேனே சொல்லலை, கட்சியே ஆரம்பிக்கல, அதுங்களே விமர்சனம் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சு. இன்றைக்கி கட்சி அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டார். அப்படிங்கும்போது அவர் வந்து மக்கள் இடத்துல வந்து பொது வாழ்க்கைக்கு வந்துட்டார். மக்கள் கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கார். அப்படிங்கும்போது முதல் கேள்வியே வந்து கட்சியுடைய பெயர். விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்ததும் சரி, எம்ஜிஆரும் சரி, எம்ஜிஆர் ஆரம்பித்தா அதுக்கு பிறகு விஜயகாந்தும் வந்தார். நடுவில் நிறைய நடிகர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, யாரும் சோபிக்கலை, சிவாஜி கணேசன் உட்பட. இதில் குறிப்பாக பார்க்க வேண்டியது, திராவிட அப்படிங்கிற வார்த்தையை எம்ஜிஆரும் பயன்படுத்தினார், கலைஞரும் பயன்படுத்தினார், விஜயகாந்தும் பயன்படுத்தினார். திமுகலேருந்து தான் இவர் வந்ததுனாலும் இவங்க பயன்படுத்துகிறாங்க. இவங்க 2 பேரால் வெற்றி பெற முடிஞ்சிச்சு. மீதி யாரும் திராவிடங்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம், அவங்களால பெருசாக இது பண்ண முடியல. அப்படி இருக்கும்போது விஜய் தமிழகங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்தியிருக்கார், திராவிடம் இல்லை, தமிழ்நாடுங்கிற வார்த்தையும் இல்லை. ஏன் இந்த பெயர், இதுக்கு பெயருக்கு பின்னால் என்ன காரணம் இருக்கிறதுக்கு, என்ன சூழ்ச்சி அரசியல் அப்படிங்கிறது உங்கள் சந்தேகம் இந்த கேள்வியில் சரியா? இன்னொரு பக்கம் நான் என்ன பார்க்குறேன்னா, இந்த திராவிட கட்சிகள் பார்த்து 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 புளிச்சு போச்சு. அதனால் கட்சி என்ன பேர் அப்படிங்கிறது மேட்ரு கிடையாது, உங்கள் செயல்பாடு என்ன அப்படிங்கிறது தான் மேட்ரு. ஆனால் எனக்கும் அந்த ஒரு சந்தேகம் இருக்குது. என்னன்னா, தமிழ்நாடு வெற்றி கழகம்னா சரி, ஏன்னா நம்ம இப்போ அதே ஒரு சர்ச்சையாக இருக்குது, தமிழகமா தமிழ்நாடா அப்படிங்கிற ஒரு சர்ச்சை கவர்னர் வரலையும் போய் உள்ள பார்லிமெண்ட் வரலையும் அது நடந்துகிட்டு இருக்கும்போது, அந்த சூழ்நிலையில் சூதானமாக நடந்திருக்கணும். ஒருவேளை எதேச்சியாக நடந்ததா அல்ல திட்டமிட்டு நடந்ததாங்கிற சந்தேகம் எனக்குள்ள இருக்குது. என்னென்னா, நீங்கள் தமிழ்நாடு வெற்றி கழகம் வச்சுருந்தா ஓகே, தமிழக வெற்றி கழகம்னா அப்போ நீங்கள் யாரோடைய பின்னணியில் இயங்க போகிறீங்க, அல்லது உங்களை இயக்குவது யார், எந்த கட்சி அப்படிங்கிற ஒரு சின்ன சந்தேகம் ஆரம்பத்திலேயே வந்துருச்சு. இதை மட்டும் அவர் தவிர்த்திருந்து இந்த தமிழ்நாடு வெற்றி கழகம் வச்சு இருந்தாக்கா மிகப்பெரிய ஒரு அபரிவிதமான ஒரு வரவேற்பை பெற்றிருப்பேன். ஏன்னா திராவிடம் பார்த்தாச்சு, காங்கிரஸ் பார்த்தாச்சு, அப்படி இருக்க சூழ்நிலையில் நம்ம உண்மையிலே பார்த்தா தமிழ்நாட்டு மக்களோடைய வெற்றி தான் முக்கியம் இப்போ. ஏன்னா எல்லாம் அப்படி ஒரு ஏமாற்று முகத்தோடு இருக்கும் சூழ்நிலையில் நீங்கள் தொடங்கும்போது ஆரம்பமே கோளாற இருக்கக்கூடாதுங்களா, நீங்கள் பார்த்து சூதானமாக நடந்திருக்கணும். அதில் தவறிட்டார். இந்த சந்தேகம் எனக்கும் இருக்குங்கிறது உண்மைதான். நடிகர்கள் கட்சி ஆரம்பிக்கிறது அப்படிங்கும்போது ஏற்கனவே எம்ஜிஆர் விஜயகாந்த் தான் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கனால அவங்க தான் திருப்பி பேச வேண்டியிருக்கு. எம்ஜிஆர் அதிமுகவை தொடங்கலை, உறுப்பினராக சேர்ந்து அதை கையகப்படுத்தினார். அப்போது அவருடைய வயது 55. தேமுதிகவை தொடங்கும் போது விஜயகாந்துக்கு 53, இன்னைக்கு 49 தான் விஜய்க்கு. அப்படிங்கும்போது ஸோ ஒரு லாங் ட்ராவல் இவருக்கு இருக்குது. அப்போது ஒரு சக்ஸஸ்ஃபுல் பொலிட்டிஷியன் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படிங்கிற கருத்து முன்வைக்கப்படுது. அது இப்படி இங்கே வந்து வயது பொருட்டு இல்லை, எந்த ஒரு மீடியத்துக்கும் எந்த ஒரு விஷயம், அது சினிமாவாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், இல்லை மற்ற விஷயங்கள் தொழில் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், வயது வந்து இது தடையல்ல. அது வந்து இந்த வயசில் தான் ஒரு பக்குவம் இருக்கும், முதிர்ச்சி இருக்கும் அப்படிலாம் கிடையாது. 20 வயசு இளைஞன்கிட்ட இல்லாத இருக்கிற முதிர்ச்சி வந்து 60 வயது ஆட்கள்கிட்டையும் இருக்காது. அதான் உண்மை. இங்கே வந்து அறிவு சார்ந்து தான் செயல்படும், வயது சார்ந்த இல்லை. அறிவு சார்ந்து மனது சார்ந்து தான் அரசியலில் ஈடுபடணும். மனது சார்ந்தது மக்கள் நலனை கருத்தில் கொண்டு. அறிவு சார்ந்துங்கிறது என்னென்னலாம் திட்டம் போட போகிறோம், என்னென்னலாம் எதிர்காலத்தை இது போகிறோமோ, எப்படிலாம் அந்த நாட்டை கட்டமைக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு இது அறிவு சார்ந்து. இந்த அறிவு சார்ந்து மனது சார்ந்து தான் இயங்கணும் தவிர வயது சார்ந்து ஒரு அந்த அனுபவத்துக்கும் வயதுக்கும் தொடர்பே இல்லை. அப்படி இருக்கும்போது விஜய் அந்த அறிக்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், என்ன சொல்லியிருக்காருன்னா, இது வந்து என்னது தொழில் அல்ல, தொழிலுக்காக நான் இதில் வரல, நான் நீண்ட கால திட்டம், இது நீண்ட கால மானசீகமான ஒரு திட்டம். இது யாருடைய திட்டம்? இவருடைய திட்டம் தான். இவருடைய திட்டம் நான் ஏற்கனவே நம்ம பேட்டியிலே சொல்லியிருக்கேன். நான் விஜய் இன்று நேற்று இந்த முடிவை எடுக்கலை.
பல ஆண்டு காலமே அவருக்கு வந்து அந்த அரசியல் ஆசை இருந்தது. எப்படி வந்து படிப்பில் நாட்டம் இல்லாமல் நடிப்பில் நாட்டம் இருந்து சினிமாவுக்கு வந்து அதன் பிறகு எஸ்.ஏ. சந்திரசால் வளர்த்தெடுக்கப்பட்டு இவருடைய திறமையால் வளர்ந்து வந்தாரோ, அந்த சூழ்நிலையே அவர் சினிமா நடிகராகி கொஞ்ச காலத்திலேயே அரசியலுக்கு வரும் எண்ணம் உருவாகிடுச்சு. அதான் உண்மை. அப்படி உருவானதன் விளைவு தான் இதில் வந்து அவங்க அப்பாவுக்கு பெரும்பங்கு இருக்குது. எஸ்.ஏ. சந்திரசேகருக்கு பெரும்பங்கு இருக்குது. இன்றைக்கி வேறு வேறு கருத்து வேறுபாடு இருக்கலாம். ஆனால் அவரை வந்து ஒரு வளர்த்தெடுத்த ஆளே வந்து நான் சொல்கிறது மகனாக இல்லை, ஒரு நல்ல நடிகனாக இப்படி வளர்த்தெடுத்து அரசியலுக்கு வரணுங்கிறது 2 பேருமே ஒரு பிளானிங் இருந்தது. அதான் உண்மை. அப்படி தான் வந்து ஒரு ரசிகர் மன்றமாக இருந்த ஒரு மன்றத்தை இயக்கமாகவும் மக்கள் இயக்கமாகவும் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிட்டு வர்றார். நற்பணி மன்றமாக மாற்றினாரு. அப்புறம் மக்கள் மன்றம், இப்போ மக்கள் இயக்கம் வரையும் வளர்ந்து இப்போ கட்சியாக உருமாறி இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த சூழ்நிலையில் வந்து அவருடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, இங்கே அதான் சொல்கிறேன்ல, பழந்துன்னு கொட்டை போட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவ்வளோ சுழுவாக, அவ்வளோ சுலபமாக, ஊரில் சொல்லுவாங்களே சுழுவா அப்படின்ட்டு, அந்த மாதிரி யதார்த்தமாக பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய எதிர்ப்பை, மிகப்பெரிய சிக்கலை, மிகப்பெரிய சூழ்ச்சியெல்லாம் அவர் வந்து எதிர்கொள்ள வேண்டிய காலகட்டம் வரும். இன்றைக்கி நீங்கள் ஆரம்பிச்சிட்டீங்க, சந்தோஷமாக இருக்கும். ஆனால் பின்னாடி நீங்கள் சில விஷயங்களை எதிர்கொள்ளணும். அதாவது ஆண்ட கட்சி, ஆளும் கட்சி எல்லாம் பல தரப்பு சூழ்நிலை. அதே மாதிரி நீங்கள் சின்ன ஒரு தவறு பண்ணால் கூட மக்கள் வந்து முதல் கல்லறிய தயாராகிடுவாங்க. இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் அதான் சொல்கிறேன், மீண்டும் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் செயல்பாடு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த கட்சியோட எதிர்காலம், விஜயோட எதிர்காலம் இருக்கும். கட்சி ஆரம்பிக்கிறது அப்படிங்கும்போது வந்து சினிமா நடிகைகள் வரும்போது அவங்களுக்கான கூட்டம் அப்படிங்கிறத காட்டுறதுங்கிறது பெரிய விஷயமா இருக்கும். 2005 விஜயகாந்த் கட்சி தொடங்கும் போது மதுரையில் மாநாடு போட்டு மாநாட்டு மேடையில் தான் கட்சி பேரை அறிவித்தார். கடைசியாக விஜயகாந்த் பேசும்போது 2008 பிப்ரவரியில் கமலஹாசன் கட்சி தொடங்கும் போதும் அதே மதுரையில் மாநாடு போட்டு அரவிந்த் கெஜ்ரிவால்லாம் வச்சு அந்த மேடையில் மக்கள் நீதி மையம்ங்கிற பேரை அறிவித்தார். ஆனால் விஜய் வந்து மாநாடு போடல, எதுவும் போடல, ஒரு லெட்டர் பேரில் இதான் என் கட்சி பேர், இவ்வளோ தான் என் கட்சி அப்படின்னு சொல்கிறதும், தேர்தல் ஆணையத்துக்கு போகும்போது கூட புஷி ஆனந்த் தான் போயிருக்காரு. அப்படிங்கும்போது ஆரம்பிக்கும் போதே அந்த ஒரு பிரம்மாண்டம் இல்லை, அந்த மக்கள்கிட்ட போய் சேர்றதில்ல, இல்லை சும்மா ஒரு லெட்டர் பேடில் நான் வந்து போட்டுட்டு இதுதான் என் செயல்பாடுன்னு சொல்கிறதுங்கிறது மக்கள் எந்தளவுக்கு ஏற்பாங்க? இங்கே இதை மிகப்பெரிய நுட்பமாக நான் பார்க்குறேன். இந்த கேள்வியும் சரி, அல்லது இதில் வந்து விஜய் எடுத்திருக்க முடிவும் சரி, நுட்பமாக பார்க்குறேன். பின்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைவாகும் வரை மறைவாகும் என்று சொல்லுவாங்க. அது மாதிரி இது வந்து ஒரு மாநாடு கூட்டி தான் அறிவிக்கணும் அப்படிங்கிறது இல்லை. இப்போ தான் வந்து முதல் கல்லை எடுத்து வச்சுருக்காங்க, இப்போ தான் முதல் படி ஏறியிருக்காங்க, இப்போ தான் முதல் விதை போட்டிருக்காங்க. அப்படின்னு இருக்கும்போது இது இன்னும் வந்து தேர்தல் ஆணையத்தால் அங்கீகாரம் பெறவில்லை, அதற்கான இதுவும் இல்லை. இந்த முதல் ப்ராசஸ் இப்போ தான் அடிப்படை ப்ராசஸ்கள் நடந்துகிட்ருக்கு. இதெல்லாம் முடிவடைந்த பிறகு அந்த பிரம்மாண்டம் சொல்கிறீங்களா, அந்த பிரம்மாண்ட ஏற்பாடுகளும் ஒரு திட்டம் இருக்குது. அது பெரும்பாலும் மதுரையாகவே இருக்கும். ஏன்னா மதுரைங்கிறது வந்து நாட் ஓன்லி சினிமா, அரசியலுக்கும் வந்து மதுரை வந்து ஒரு பெரிய களம். அப்படி இருக்கும்போது விரைவில் இந்த இதெல்லாம் தேர்தல் ஆணையம்லாம் அங்கீகாரம் கொடுத்த பிறகு, கட்சி அங்கீகரிக்கப்பட்ட பிறகு இந்த வேலை நடக்கும். இல்லை, அதுக்கு முன்னாடியே இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ண வேண்டிய அவசரம் என்ன வந்துச்சு அப்படிங்கிற கேள்வி தான் இருக்குது. 25ஆம் தேதி நாங்கள் லெட்டர் கொடுத்துட்டோன்னு அவரே அந்த லெட்டர் சொல்கிறாரு. பிப்ரவரி 25ஆம் தேதி வந்து மாநில பொறுப்பாளர்கள் கூட்டம் நடந்தது, பொதுக்குழு கூட்டம், செயற்குழு கூட்டம் நடந்தது. அங்கே அந்த சில கையெழுத்து வாங்குகிற ப்ராசஸ்லாம் இருக்குல்ல. ஏன்னா குறைந்தபட்சம் 100 உறுப்பினர்கள் அவங்களுடைய கையொப்பமெல்லாம் இருக்கணும் நீங்கள் இந்த அப்ளிகேஷன் இதில். அந்த ஆரம்ப இதெல்லாம் நடந்தது. அதன் பிறகு தான் வந்து அவங்க தேர்தல் ஆணையத்துக்கு போயிருக்காங்க. இது வந்து ஆரம்பம் தான். இது ஆரம்பத்திலே வந்து பிரம்மாண்ட ஒரு சபையை கூட்டி தான் அனௌன்ஸ் பண்ணது இல்லை. ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு விருப்பம், திட்டம் இருக்கும், கொள்கை இருக்கும். அதன்படி இப்போ இது பண்ணியிருக்காங்க. இனி வரும் காலங்களில், அதாவது இன்னொரு 1 மாதம் 2 மாதத்தில் வந்து ஒரு பிரம்மாண்ட ஒரு கூட்டத்தை போட்டு இன்னும் இந்த அவருடைய கொள்கை இதெல்லாம் வந்து அனௌன்ஸ் பண்ணுவார். நடிகர் விஜய் அவருக்கு ரசிகர் மன்றம் ஆரம்பித்தது எஸ்எஸ்சி, அவர் தான் தலைவராக இருந்தார். அதை வந்து நற்பணி மன்றமாக மாற்றும் போதும் எஸ்எஸ்சி தலைவராக இருந்தார். விஜய் மக்கள் இயக்கமாக 2009 மாற்றும் போதும் எஸ்எஸ்சி இருந்தார். அதுக்கு பிறகு அரசியல் கட்சியாக மாற்றும் போது அங்கே ஒரு சர்ச்சை வருது. தந்தை மகன் உறவுகள் விரிசல் ஏற்பட்டு என் பெயரை என் தாய் தந்தையை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி வழக்கு போட்டவர் விஜய். ஆமாம், சில வருடங்களுக்கு முன்னாடி. நீண்ட கால திட்டம் இருந்த விஜய் அப்பா கட்சியாக தொடங்கும் போது அதுக்கு ஒரு முட்டுக்கட்டை போட்டு வழக்கு போட்டவர் இன்னைக்கு அவசர அவசரமாக கட்சி ஆரம்பிச்சிருக்கார். அப்படிங்கும்போது
இதே இதை தானே எஸ்எஸ்சி ஆசைப்பட்டார். அப்போ ஆசைப்பட்டார்ல 2011 அதிமுக கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை கூட்டு போனதும் இதே எஸ்எஸ்சி அவர்கள் தான். விஜயை வந்து பல்வேறு அரசியல் நகர்வுகள் அண்ணாசார கூட்டணிக்கு கூட்டு போலப்ப நம்ம ஒரு படத்துக்கு ஒரு சில தடைகள் வந்தப்ப நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம், விஜய் ரசிகர் மன்றம் பிரச்சாரத்தில் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கமிட்டி சீட்டு கேட்டாங்க, கொடுக்கலன்னு அப்போ சொல்லப்பட்டுச்சு. 2011 பிரச்சாரம் பண்ணாங்க விஜய் மக்கள் இயக்கம். இப்படி ஒவ்வொரு கட்டமாக அவருடைய அரசியல் நகர்வுகளில் எஸ்எஸ்சி இருந்திருக்கார். திடீர்னு அவரை விலக்கி விட்டுட்டு இன்னைக்கு விஜய் கட்சி ஆரம்பிக்கிறார். அந்த இடத்துல யாரோ ஒருத்தர் தான், வேற ஒரு ஆள் தான் இங்கே நிற்கிறாங்க கூட. அப்படிங்கும்போது என்ன பிரச்சனை? இப்போ இதே எஸ்எஸ்சி தானே முடிவு பண்ணார்ல, அன்னைக்கு நீங்கள் ஏற்றுட்டு இருந்திருக்கலாமே, இல்லை இன்னைக்காவது எஸ்எஸ்சி ஏற்றுருக்கலாம், இன்னைக்கு எஸ்எஸ்சி இல்லை. அப்போ என்ன பிரச்சனை சார்? நல்ல கேள்வி. என்னென்னா எனக்கே வலிக்குதுங்கிறப்ப விஜய்க்கு வலிச்சிருக்கணும். வளர்த்த கடா மார்பில் பாஞ்ச மாதிரியான விஷயமாக தான் அதை நான் அந்த அப்படி ஒரு பார்வையாக தான் நான் பார்க்குறேன். அதனால தான் முன்னாடியே சொன்னேன், உங்களை வளர்த்தது மட்டும் பெற்றது மட்டும் இல்லை, வளர்த்ததும் எஸ்எஸ்சி தான். அப்பா அப்படிங்கிற ஸ்தானத்தை தாண்டி குரு அவர். எல்லா விஷயத்திலும் சினிமா, அரசியல், ரசிகர் மன்றம் எல்லா விஷயத்திலும் இவர் என்ன சொல்கிறாரோ, இவர் எப்படி கைட் பண்ணுறாரோ அதன் போக்குள்ள தான் விஜய் வழிநடத்தப்பட்டார். அப்படி இருக்கும்போது ஒரு கட்டத்தில் அவர் ஒரு முடிவு எடுக்கிறாரு. அதில் உங்களுக்கு கருத்து வேறுபாடு இருக்கலாம். அதற்காக உங்களுக்கு தகப்பன் இல்லைன்னு ஆயிருமா? அதுக்காக உங்களை வளர்த்து விட்டவங்களை மறந்துடுறீங்களா? அதுக்காக நீங்கள் எட்டி மிதிச்சுட்டு ஒரு புதிய ஆட்களோடு நீங்கள் கை கொடுத்து போவீங்களா? அது கண்டிக்கத்தக்கது, தவறு தான். இப்போ கூட ஒரு பேட்டியில் சொல்லிட்டு தான் வரேன். அது வந்து மிகப்பெரிய இதுவும் எஸ்எஸ்சி வந்து கண்டிப்பாக இந்த ஒரு பெரிய டீமு இப்போ என்ன அறிவு சார்ந்து இது இருந்தால் கூட உங்களுக்கு வந்து இந்த அனுபவம் சொன்னீங்களே, இங்கே தான் இந்த அனுபவம் கை கொடுக்கும். ஏன்னா இவரே வந்து இந்த அறிக்கையிலே பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே என் முன்னோர்களை படித்து அனுபவத்தை பெற்றுக்கொண்டு அதை படிப்பினை எடுத்துக்கிட்டு மனசை பக்குவப்படுத்தி தான் இறங்கியிருக்கேன் அப்படின்னு ஒரு சாராம்சம் சொல்லிட்டு வர்றாரு. அப்படி அந்த வரிகளை நீங்கள் மென்ஷன் பண்ணுற ஆள் தந்தையும் குருநாதரையும் ரெண்டுமே அவர் தான். இந்த ரெண்டுமே ஒரு சேர கிடைக்கிறது வந்து பெரிய பாக்கியம். அப்படி உள்ள நீங்கள் தகப்பனை குருநாதரை மறந்துவிட்டு இப்படி ஒரு நல்ல காரியம், ஒரு பெரிய முன்னெடுப்பு செய்யும்போது நீங்கள் அவரையும் வந்து துணைக்கி வச்சுருக்கணும், அழைச்சிருக்கணும், அவருக்கான மரியாதை இடத்தை கொடுத்துருக்கணும். அதை செய்ய தவறிவிட்டார் விஜய். இதை நானும் வந்து ஒரு கண்டிப்பு நோக்கத்தோடு சொல்கிறேன். கட்சி ஆரம்பித்த பிறகு முக்கியமான ஒரு கேள்வி வரும், கட்சிக்கு என்ன கொள்கை அப்படின்னு. ஊழலற்ற அப்படிங்கிற ஒரு டிஃபால்ட் டெம்ப்ளேட் வந்து தமிழ் சினிமாவில் வந்து வச்சுருப்பாங்க. சங்கருடைய டெம்ப்ளேட் அது அந்த ஆட்கள் பயன்படுத்தியிருக்காங்க. அதே டெம்ப்ளேட்டை விஜய் லெட்டர் பேட்லையும் யூஸ் பண்ணியிருக்காரு. ஊழலற்ற இதை சொல்வதற்கு திரைத்துறையினருக்கு தார்மீக உரிமை இருக்குதாங்கிற ஒரு கேள்வி இருக்குது. திரைத்துறையினருக்கு மட்டுமல்ல, சாதாரண எந்த ஒரு மனிதனுக்கும் இருக்குது. அப்படி இருக்கும்போது திரைத்துறையினருக்கு ஏன்னு கேட்குறோன்னா, திரைத்துறைக்குள்ளே அவ்வளோ கருப்பு பணம் புழங்குது. அதே அவங்களால தட்டி கேட்க முடியல. ஒரு படத்தோடைய டிக்கெட் கடைசியாக லியோ படத்துக்கு கூட 2000 ரூபாய்க்கு டிக்கெட் விற்றாங்க பொதுமக்களுக்கு, ஊடகங்களில் வெளியானது. அந்த நேரத்துலலாம் அதை புறக்கணித்த, அதை கண்டுக்காமல் இருந்த விஜய் இன்னைக்கு கட்சி ஆரம்பித்த உடனே ஊழலற்றங்கிற வார்த்தை பேசுகிறார். திரைத்துறையில் இருக்கிறதையோ இல்லை சினிமா துறையில் நடக்கிற ஊழல்களை இதுவரைக்கும் குரல் கொடுக்காத விஜய் இன்னைக்கு கட்சி ஆரம்பித்த உடனே ஊழலற்றங்கிற வார்த்தையை சொல்கிறத எப்படி ஏற்றுக்குது? இது என்னென்னா, எல்லாமே ஆரம்பத்தில் வந்து கட்சி ஆரம்பிக்கிறப்பையும் சரி, அல்லது எலெக்ஷனுக்கு முன்னாடியும் சரி, அவங்களுடைய வாக்குறுதிகள், கொள்கைகள் எல்லாமே ஒரு பெரிய மலர்ச்சியோட பளபளப்போடு மின்னும். ஆனால் அவங்க இறங்கி இல்லை வெற்றி பெற்ற பிறகு இல்லை இறங்கி செய்யும்போது தான் அது பொன்னா மண்ணா அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியும். அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தில் நீங்கள் வந்து சரியான முறையில் வரி கட்டுறீங்களே. எனக்கு தெரிஞ்சு சில நடிகர்கள் வந்து கரெக்டாக கட்டுற நடிகர்களும் எனக்கு தெரியும். அதில் கமலஹாசன், அஜித் உட்பட இருக்காங்க. நான் வேறாக சொல்லலை, அதுக்காக நான் அஜித்தோட ஃபேவரானால் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. நியாயம் நேர்மைன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த குறைந்தபட்ச நியாயம் நேர்மை மனசாட்சியோடு நடந்துக்கணும் நீங்கள் எந்த துறையில் இறங்கினாலும் சரி. அப்படி பார்க்கும்போது நீங்கள் சொன்னது மாதிரியே தன்னுடைய சம்பளத்தை குறைத்து கொள்ள ஒருபோதும் தயாரிந்தல் படம் சிக்கலுக்கு உள்ளானது போது கூட தன் சம்பளத்தில் ₹1 கூட விட்டு கொடுத்ததா வந்து சரித்திரம் கிடையாது, ஒரு சில நடிகர்கள் தவிர. உங்களுடைய இன்னைக்கு கிராஃபுக்கு வந்து இப்போ கடைசி படம் ஆனால் கூட 200 கோடி ரூபாய் சம்பளம். ஆனால் அந்த 200 கோடி சம்பளங்கிறது வெளிப்படையான சம்பளமாக இல்லையா அப்படிங்கிறது அவருக்கு மட்டும்தான் தெரியும். அவருக்கும் சம்பந்தப்பட்ட பட நிறுவனத்துக்கும் தான் வாங்குவோருக்கும் மட்டுமே தெரியும் இல்லையா? அப்படி இருக்கும்போது இவர் வந்து அரசியலில் வந்து
என்ன கிழிச்சிட போகிறாரு, என்ன நேர்மையாக நடந்துட போகிறாரு அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குல்ல. இது உங்களுக்கும் இல்லை, எனக்கும் இல்லை, எல்லாத்துக்கிட்டையும் இருக்கும். இவர் என்ன கிழிச்சிடுவார் அப்படின்னு. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, வளரும்போதே என்ன செய்ய போகிறாங்க, என்ன செயல்பட போகிறாங்க அப்படின்னு நமக்கு தெரியாமலே நாளைக்கு வந்து நல்லபடியாக செயல்படலாம். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக திட்டமிட்டு காய் நகர்த்திட்டு வந்தவர் ஒரு நோட் புக்கு கொடுக்கறதுல ஆரம்பித்து, எனக்கு தெரிஞ்சு ஒரு 27 வருஷத்துக்கு முன்னாடி இது ஆரம்பிச்சிது. நான் சொல்கிற 97களில் வந்து அவர் இதை செய்ய ஆரம்பிக்கிறார். என்னென்னா, ஏழை மாணவ மாணவிகள் நோட்டு புத்தகம் வழங்குறது, அதே சாலிகிராம் வீட்டில் நடந்தது. இப்படி தொடங்கினா தான் அவருடைய முதல். அங்கேயே அவருக்கு ஆரம்பிச்சிருச்சு அரசியல் ஆசி. அந்த நோட்டில் பார்த்தீங்கன்னாக்கா, அவர் இந்த மாணவ மாணவிக்கு இலவசமாக கொடுக்குற நோட்டில் பார்த்தீங்கன்னா விஜயோட படம் தான் இருக்கும். இது விஜயோட மூளை கிடையாது, எஸ்.ஏ. சந்திரசேகரோட மூளை. ஸோ அங்கேயே தொடங்கிருச்சா முதல் அரசியல். அப்படி இருக்கும்போது இப்போ வந்து தொடங்கியிருக்கார். இன்னும் ஒரு 6 மாதத்துலேயோ ஒரு இடத்துலையோ நல்லாவே தெரியும். என்ன இப்போ நீங்கள் சொல்ல போகிறீங்களா, மாநாடு கூட்டி உங்கள் கொள்கை கோட்பாடுகளை அறிவிப்பீங்களா, அதிலே தெரிஞ்சிடும். முதல்ல இந்த கட்சியோட பெயர்லேயே ஒரு முரண்பாடான விஷயம், அதாவது நம்ம தமிழ்நாடு அரசியலுக்கு முரண்பட்ட விஷயம் தமிழக அப்படிங்கிற இருக்கும்போது ஒரு சந்தேகம் வருது. அப்படி இருக்கும்போது போக போக இவங்க என்னென்ன இது பண்ணுவாங்க அதிலே தெரிஞ்சிடும். தெரியும் பட்சத்தில் இவங்க வந்து வெற்றி தோல்வி அப்பயே முடிவாயிடும். ஏன் இந்த ஊழல்ங்கிற வார்த்தையை வச்சு கேள்வியை கேட்குறேன் அப்படின்னா, விஜய் நோட்டு புக்கு கொடுத்தார், விஜயகாந்த் வந்து சாப்பாடு போட்டார், தையல் மிஷின் கொடுத்தார், ரசிகர் மன்றமாக வச்சு எல்லா நடிகர்களும் செஞ்சுருக்காங்க. அது ஒரு NGO டைப் அரசியல், அதில் வந்து தப்பு கிடையாது. சம்பாரித்த காசில் சொசைட்டி கொடுக்குறாங்க. ஆனால் இங்கே அரசியல் அப்படிங்கிறது களத்தில் வேலையாக. இன்னொரு குறுக்கீடு, சம்பாரித்த காசுலன்னு சொன்னீங்களே, எனக்கு தெரிஞ்சு பெரும்பாலும் விஜய் வந்து சம்பாரித்த காசில் கொடுத்ததை விட ரசிகர் மன்ற பொறுப்பாளர்கள் இருக்காங்களே, அப்படி இது பண்ணால் தான் அநேகம். இங்கே சென்னை அல்லாத மற்ற வெளியூர்களில் வெளி மாவட்டங்களில் வந்து கொடுக்கப்பட்ட அந்த நலத்திட்ட உதவிகள்லாம் ரசிகர் மன்றத்தோடைய பொறுப்பாளருடைய பணம். இல்லை, குறிப்பிட்ட அளவாவது அவங்க கை காசை போட்டு செஞ்சுருப்பாங்க. செஞ்சிருக்காரு இல்லைன்னு சொல்கிறேன். எல்லா நடிகைகளும் அதை செஞ்சுருக்காங்க, நடிகைகளும் சில நடிகைகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஏன் இந்த கேள்வி வருதுன்னா, தமிழ்நாட்டில் அரசியல் அப்படிங்கும்போது நிறைய பிரச்சனைகள் இருக்குது. காவேரி பிரச்சனை, வீராணம் பிரச்சனை, முல்லைப்பெரியார் பிரச்சனை, அதெல்லாம் விட முக்கியமாக கல்வியில் ஒரு பிரச்சனை இருக்குது, சாதி ஒழிப்புங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது. இதிலெல்லாம் அவங்க நிலைப்பாடு என்ன அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. எடுத்தவொடனே ஊழலை ஒழிக்க நாங்கள் கட்சி ஆரம்பிக்கிறோம், ஊழலை ஒழிக்க. எந்த கட்சியுமே ஊழலை ஆதரிக்கிறேன்னு சொல்லி எந்த கட்சியும் சொன்னதும் கிடையாது, அவங்க சொல்ல போகிறதும் கிடையாது. ஆட்சிக்கு உட்காந்தா ஊழல் இல்லாமல் யாராலையும் இந்தியாவில் ஆட்சி நடத்த முடியாது. அப்படிங்கும்போது அந்த ஒரு டெம்ப்ளேட்டை மட்டுமே வச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே சாதிய படுகொலை நடக்குது, ஆணவ படுகொலை இருக்குது, நீட் பிரச்சனை இருக்குது, இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும்போது இந்த ஒரு டெம்ப்ளேட்டை மட்டுமே வச்சு நாங்கள் ஓட்டு கேட்போம் அப்படிங்கிறது அவங்க சினிமாத்தனமான விஷயத்தை அரசியல்லையும் புகுத்து நினைக்கிறது சரியா? இப்போ நீங்கள் சொன்னீங்களே இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குன்னு, இதுதான் விஜய்க்கு எதிராக நிற்கிற பெரிய சவால்கள். அதேமாதிரி இன்னொரு விஷயம், நீங்கள் சொன்ன கேள்வியிலே வந்து இந்தியா முழுக்கவே, உலகம் முழுக்கவே வச்சுக்கோமே, ஊழலற்ற ஆட்சியை கொடுப்போம் அமைப்போம் அப்படிங்கிறது ஒரு டெம்ப்ளேட்டாகவே இருக்குன்னு. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்படி இவரும் வராரு, இப்படி அவரும் அதே 10ஓடு 11 இருந்தால் தூக்கி எறிஞ்சிடுவாங்க. ஆனால் அது இல்லாத பட்சத்தில் உண்மையிலே இப்போ மக்கள் நலனை கருத்தில் கொண்டு செயல்படும், சேவை மனப்பான்மையை கருத்தில் கொண்டு செயல்படணும், உண்மையிலே ஊழலற்ற நேர்மையான ஆட்சி கொடுக்கணுங்கிற ஒரு எத்தனை போட செய்ய வரும் பட்சத்தில் நம்மளுக்கு என்ன அப்போ என்ன நம்ம கேள்வி வைப்போம். அது மாதிரி செய்யலாம். நாளைக்கு உண்மையிலேயே வந்து ஊழலற்ற ஆட்சி ஒரு தரலாம். இப்பயே அதை நம்ம முடிவு பண்ண முடியாது, அதான் வளர்ந்து வராங்க. இல்லை, அது பிரச்சனைகள்லாம் இருக்குது, அதையும் அட்ரஸ் பண்ணியிருக்கலாம். அதையெல்லாம் வந்து விட்டுட்டு இந்த டெம்ப்ளேட்டை மட்டும் எடுத்தோம்னா டிஃபால்ட்டாக கையில் எடுக்கிறதுக்கான காரணம் கண்டிப்பாக அதுதான் சொல்கிறேன். நீங்கள் சொல்கிற அந்த மாநாடு இருக்குல்ல, பெரிய ஒரு கூட்டத்தை கூட்டி அறிவிக்கிற கூட்டம், அப்போ அங்கே தான் வந்து கொள்கை மற்ற விஷயங்கள், தன்னுடைய கட்சி என்ன முன்னெடுப்பை செய்ய போகுது, இந்த மக்களுக்கு என்ன செய்ய போகுது, இந்த நிர்வாக சீர்திருத்தங்களை எப்படி கட்டமைக்க போகுது. இப்போ சீமான் ஒரு இது வச்சுருக்காரு, அவர் ஒரு டெம்ப்ளேட் வச்சுருப்பார், பனைமலை மலர்ப்போம். ஓகே, என்னை பொறுத்த ஒரு சில இதெல்லாம் அவர்கிட்ட உடன்படுறேன். இப்படி ஒரு விஷயத்தை அவர் வந்து என்ன வைக்க போகிறாரு அப்படிங்கிற பொறுத்து தான் இது எதை நோக்கி இவர் போகிறார் அப்படிங்கிறத நம்ம வந்து அனுமானிக்க முடியும். அதை அவர் சொல்லதுக்கு முன்னாடியே நம்ம அனுமானிக்கிறது அது ஒரு தவறான பார்வையாக நான் பார்க்குறேன். வரட்டும், என்ன செய்ய போகிறா, அந்த கூட்டத்தில் என்ன அறிவிக்க போகிறாங்க, தன்னுடைய கட்சியில் கொள்கை என்ன, கோட்பாடு என்னென்னா இது பண்ணுறப்ப தான் அப்பயே தெரிஞ்சிடும். அரசியல்வாதிகள் வந்து அவங்களுடைய முக்கியமான பிரச்சனைகளில் ஒன்று மீடியாவை அட்ரஸ் பண்ணுறது. ப்ரெஸ்ஸுக்கிட்ட வந்து ப்ரெஸ்ஸு மைக்கு போடும்போது அந்த ப்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய டாஸ்க். அதை வந்து மறைந்த தலைவர்கள் கலைஞரும் ஜெயலலிதாவும் செஞ்ச அளவுக்கு இன்றைக்கி யாருக்கிட்டையும் இல்லை. அதிகபட்சம் போனால் டிடிவியால் மட்டும்தான் ஹேண்டில் பண்ணதை பார்த்துருக்க முடியும். இது எல்லாரும் ஏதோ ஒரு கட்டத்தில்
மீடியாவை வந்து எதிர்த்து பேசியிருக்காங்க. சினிமா துறையில் எடுத்துக்கிட்டால் கூட ரஜினிகிட்ட மைக்கு போடும்போது எந்த 7 பேர்னு கேட்டு மக்கள் வாங்கினார் ஒரு வாட்டி. கமல்கிட்ட கொள்கை என்னன்னு கேட்டால் எனக்கு தலை சுற்றிச்சு அப்படின்னுவார். கமல்கிட்ட கேட்டால் மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சீமான் இப்போ நிறைய இடங்கள்ல டால் செய்ய போகிறார். இந்த மாதிரி வந்து பொலிட்டிக்கலாக கேட்கும்போது வந்து அவங்க எப்படி எதிர்கொள்ள போகிறாரு. விஜய் வந்து ஒரு படத்துக்கு ப்ரெஸ் மீட் வைக்கும்போதே வந்து கத்தி அதை சர்ச்சையாக்கினார். இவ்வளோ ஒரு பொறுமை இல்லாத ஒருத்தர் இந்த ஃபேஸுக்கு வரும்போது அவர் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுவார்? அதான் அந்த சந்தேகம் கூட இருக்குது. ஏன்னா அவர் பொதுவாக வந்து அதிகம் பேசாத ஆளுன்னு சொல்லுவாங்க. இப்போ வெளியில் பார்க்க விஜய் வேறு, உள்ளுக்குள்ளே இருக்க விஜய் வேறுன்னு என்னுடைய அனுபவத்தில் ஒரு விஷயம் சொல்கிறேன். என்னென்னா அவர் அதிகம் பேச மாட்டார். என்னென்னா ஒரு வார்த்தை 2 வாரத்தில் பதில் சொல்லிட்டு போயிடுவார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுவார். நீங்கள் சாதாரணமாக அவங்க கூட நடித்தவங்கள அவரை வச்சு டைரக்டர் பேட்டியில் பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே சாதாரண நிற்பார். டேக் ஷாட் அப்படின்னாக்க ஆக்ஷன் சொன்னோன்னே வேறு மாதிரி மாறிடுவார் அப்படிங்கிறது இருக்குல்ல. அதே மாதிரி விஜய்கிட்ட வந்து நான் பொலிட்டிக்கல் சம்மந்தப்பட்ட ஒரு கேள்வியை முன் வச்சப்போ நான் சொல்கிற ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பு வச்சப்போ ஐயோ வேணாம் அது தவிர்த்துருங்க அப்படின்னாரு. அப்போ தான் இல்லை ஏன் சார் தவிர்க்க சொல்கிறீங்க, ஏன் அரசியல் பேசக்கூடாது, பேசணும் அப்படின்னு சில விஷயம் சொன்னார். ரொம்ப ஆர்வமாகி உதவியாளரை வெளியில் அனுப்பிட்டு என்கிட்ட வந்து அரை மணி நேரம் அரசியல் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டார். அவருக்கான இதையும் வச்சார். அப்புறம் மறுநாள் அவர் ஃபோன் பண்ணி அந்த பொலிட்டிக்கல் கேள்வி மட்டும் இது பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி எடிட் பண்ணுங்க. அது வரல பேசினது. ஆனால் ரொம்ப ஆர்வமாக கேட்டார், ரொம்ப ஆர்வமாக பேசினார், நிறைய பேசினார். இப்போ துப்பாக்கின்னு ஒரு படம் வெளிவந்தப்போது கூட கிரீன் பார்க் ஹோட்டலில் வந்து தினப்பத்திரிகைகள் வார இதழ்களை கூப்பிட்டு பேட்டி கொடுக்குறாங்க, 1-to-1 பேட்டி. இப்போ மற்ற இதழ்கள் எடுத்து வந்து நான் வந்து ஒரு இதழ் சார்பாக போகிறப்ப பேசிக்கிட்டே இருக்கும். ஆச்சரியமாக இருக்குல்ல. வெளியில் வந்து நான் பேட்டி எழுதேன். 2 வாரம் எடிட்டர் சொல்லிட்டாரு, நல்லா நிறைய பேசியிருக்காரு, அவரை உண்மையாக பேசினார் அவ்வளோ. ஆமாம் சார்னு சொல்லி இது பண்ணி 2 வாரம் வந்துச்சு, அடுத்தடுத்த வாரம் தொடர்ச்சியாக. மற்ற ரிப்போர்ட்டர்ஸ் என்ன சொன்னாங்களா, அவர் இவ்வளோ பேசவே மாட்டார், ஒரு 2 வாரம் எழுதியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன விமர்சனத்துக்கு உள்ளான. ஆனால் நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்க, எப்படி பேசுகிறீங்க, அதன் பொறுத்து தான் அவங்களுடைய பேச்சு சுருக்கமும் விரிவாக்கமும் இருக்கும். அப்படி இருக்கும்போது அவர் வந்து இப்போ நிறைய நான் கற்றுக்கிட்டேன், படிச்சுக்கிட்டேன், தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது எந்தளவு நம்ம பார்க்கல, என்ன படித்தார். முதல்ல அரசியலுங்கிறது ஒரு மனிதனை பார்த்து, கலைஞரை பார்த்தோ, ஜெயலலிதாவை பார்த்தோ, அல்லது நேற்று வந்த ஒரு நபரை பார்த்தோ, ராமதாஸை பார்த்தோ வரப்போகிறது கிடையாது. அரசியல் படிப்பினைங்கிறது இங்கே வந்து மற்ற தலைவர்களை பார்த்து படிக்கிற விஷயம்னு நினச்சிட்டு இருக்காரு விஜய். அது கிடையாது படிப்பினை. படிப்பினைங்கிறதே உண்மையான படிப்பினை, மக்கள் நலப்பணி. நீங்கள் மக்களை நேரடியாக சந்தித்து அந்த அனுபவம் இருக்குது, அது கொடுக்குற அரசியல் வேறு எதுலேயுமே இருக்காது. நிறைய படிச்சுக்கணும், அதெல்லாம் செஞ்சாரா என்னன்னு தெரியல. இப்போதைக்கு அவர் சொல்கிறாரு. ஆனால் இந்த மாதிரியான சிக்கலான கேள்விகள் மீடியாவை எதிர்கொள்ளும் போது அவரால் இது பண்ண முடியாது. டென்ஷனாக நீங்கள் சொன்னது உண்மை தான். ஒரு வாட்டி ஒரு ரிப்போர்ட்டர் தலைவர் எல்லாம் சவுண்டு போட்டுட்ருந்தாங்க, ஏய் அப்படின்னு சொல்லி ஒரு சவுண்டு விட்டார். அவர் முகபாவனை இன்றைக்கி யூடியூப்பில் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும், வேறு மாதிரி இருந்தது. ஆனால் இன்றைக்கி பக்குவப்பட்டுருக்கலாம். ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஒரு காலகட்டத்திலையும் ஒரு பக்குவம் வரும், யாராக இருந்தாலும் சரி. அதில் நம்ம அரசியலுக்கு வரப்போகிறோங்கிற ஒரு உள்ள வேட்கை இருக்குன்னு சொல்கிறார்ல, அப்படி இருந்த ஒரு மனிதன் இன்றைக்கி வந்து நிறைய அவரை தயார்படுத்தியிருக்கலாம். உண்மையிலே அது உண்மையாக தயார்படுத்தியிருக்காரா, படிச்சிருக்காரா, என்னத்தை படித்தாரா அப்படிங்கிறது இனிமேல் தான் வருங்காலங்கள்லாம் தெரியும். இப்போதைக்கு வந்து அவர் ஒரு பக்குவப்பட்டிருப்பாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இருக்குது. அந்த எப்படி நான் அதை பார்க்குறேனாக்கா, இப்போ அனிதா பிரச்சனையோ மற்ற விஷயங்களையோ ஜல்லிக்கட்டு விஷயங்களோ நடக்கும்போது பெரிய நடிகர்கள் என்று சொல்லப்படும் யாருமே களத்தில் இல்லை. விஜய் போனார். நான் சப்போர்ட் பண்ணலை விஜய்க்கு. நம்ம பார்க்குற பார்வையை ஒரு நியாயமாக போகணும்ல. அப்போ அவர் இருந்தார். அனிதா வீட்டுக்கான இது போய் பார்த்தார், உட்காந்தார், தரையில் உட்காந்தார். இது மாதிரி நிறைய உதாரணத்துக்கு சொல்லலாம். தூத்துக்குடி ஸ்டாலின் வீட்டுக்கும் போனார். அப்படி இருக்கும்போது இன்றைக்கி வந்து யாரோ ஒரு ரசிகன் லாரியில் டான்ஸ் ஆடி கீழே விழுந்து செத்து போயிட்டான், ஒரு ட்விட்டர் இது பண்ணுறதுக்கு துப்பு இல்லை. அப்படி இல்லை சூழ்நிலை. இவர் வந்து அந்த கட்சியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இல்லை நான் வரப்போகிறோம் சொல்லாமையே அதுக்கு முன்னாடி இதெல்லாம் செஞ்சார். அல்ல இதுக்கான முன்னேற்பாடுகள்லாம் இதுவா அப்படிங்கிறது புரியாது. ஆனால் ஒரு மன ரீதியாக தாக்கப்பட்டு தானே போகிறார். வெறுமனே அரசியல் ஆசை மட்டும் இது காரணமாக இருந்தக்கூடாது. உண்மையிலேயே மனிதநேயத்தோடு இது பண்ணதுனால போயிருக்கார்.
அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்படி இந்த பக்குவங்களை பார்க்கும்போது உண்மையிலேயே அவர் மனசு பக்குவப்பட்டிருக்கலாம், அல்லது அந்த கேள்விகளை எப்படி எதிர்கொள்ளுங்கிற இது அவர் பக்குவப்பட்டிருக்கலாம். அதனால் ஈஸியாக அவர் ஹேண்டில் பண்ணிடுவார் நினைக்கிறேன். இது என்னுடைய நம்பிக்கை தான் தவிர நடக்க போகுது என்ன என்பது நாளையே தான் தீர்மானிக்கும். அந்த அவருடைய அறிக்கை இருக்குல்ல, அந்த செய்தி குறிப்பிலேயே இப்போ புக் பண்ணியிருக்க படம் வெங்கட் பிரபு இயக்கத்தில் இருக்க படத்தோட முடிச்சுக்கிறேன், அதுக்கு பிறகு முழுநேர அரசியல்னு சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட 2 வருஷம் தயாரிப்பு பணிகள் அப்படிங்கும்போது அவருடைய வருமானம் அப்படிங்கிறது இதோட நின்றுது. பல்கான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தா அது நின்றுது. அடுத்தபடியாக தேர்தலில் 26 சந்திக்கிறார் அப்படின்னா குறைந்தபட்சம் 234 தொகுதியில் போட்டியிடுறாரு அப்படின்னா செலவேணும், சில 100 கோடிகள் செலவு செய்யணும். இவ்வளவும் செஞ்சு ஆட்சியை பிடிக்க முடியுமா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். வாய்ப்பு இருக்குது இல்லை அப்படிங்கிறது மக்கள் ஓட்டு போடும்போது தான் தெரியும். இதை செஞ்ச பிறகு அங்கே தோல்வி அடைகிறார் அப்படின்னா அதுக்கு பிறகு விஜய் எப்படி பயணிப்பாருங்கிற ஒரு கேள்வி இருக்குது. தனக்கு வர வேண்டிய பீக்கில் இருக்கும்போது கிடைக்கிற வருமானத்தை விட்டுட்டு கை காசை போட்டு செலவு பண்ணி, கை காசு தானங்கிற கேள்வி இருக்குது, செலவு பண்ணி தோத்துட்டோம் அப்படின்னா என்ன பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவில் பெரும்பாலான அரசியல்வாதிகளாக வர நடிகர்கள் திருப்பி பார்ட் டைம் அரசியல், பேக் டு சினிமா அப்படிங்கிற ஒரு மூட பார்க்க முடியுது. கமலஹாசன், பவன் கல்யாண், சிரஞ்சீவி எல்லாரும். அப்போது விஜயோடைய இந்த தமிழக வெற்றி கழகம் என்ன ஆகுங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இல்லை, நீங்கள் சொன்னீங்களே ஒரு தொகுதிக்கு சில 100 கோடிகள் செலவு, மொத்தத்துக்கு சில 100 கோடிகள்லாம் ரொம்ப குறைவு தான். செலவு செய்யாமல் ஒரு கட்சி வெற்றி பெறுமா, ஆட்சி அமைக்குமான கேள்விக்குறி தான். அதுக்கு வாய்ப்பே இல்லை ராசா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி விஜய் தன்னுடைய சொந்த பாக்கெட்லேருந்து காசு எடுத்து பெருசாக செலவு பண்ணாத ஒரு நபர். இன்னொன்று, ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நம்ம இதிலேயே இருக்கல, தமிழக வெற்றி கழகம்னு இருக்குது, ஏன் தமிழ்நாடு வெற்றி கழகம் இப்படி இருக்குல்ல. அப்படி இருக்கும்போது அப்போ பின்னணியில் என்ன இருக்குன்னு நம்ம ஒரு அலசுறோம்ல. அதே போல் நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு பிரபல முகமாக இருக்கீங்க, இங்கே அரசியலுக்கு இப்போதைக்கு தேவைப்படுறது நல்ல செயல்பாடை தாண்டி முதல்ல உங்களுக்கு தகுதி முகம்தான், அந்த பிரபலம் தான். அந்த பிரபலம் இருக்கும் பட்சத்தில் அது குப்புசாமி, ராமசாமி யாராக இருந்தாலும் சரி, ராமசாமி தவறாக இவர் சந்தானம் ராமசாமின்னு போட்டு இது அது வேறு மாதிரி போயிட போகுது. யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு நீங்கள் பிரபலமாக இருந்தால் போதும். கட்சி ஆரம்பித்தா உங்களுக்கு கொட்டை கோடிகளை குவிக்க ரெடியாக இருப்பாங்க. ஏன்னா ஒருவேளை நாளைக்கு இவர் முதலமைச்சர் நாற்காலில் அமர்ந்து விட்டால் இவருடைய ஆதரவெல்லாம் நம்மளுக்கு வேணும், நம்ம நிறுவனத்துக்கு வேணும், நம்ம சார்ந்த தொழிலுக்கு வேணும் அப்படின்னு கொட்ட ஆரம்பிப்பாங்க. அதுவும் நடக்கும். அப்படி இருக்கும்போது இந்த பணம் என்கிற ஒரு விஷயம் விஜய்க்கு ஜுஜிபி கண்டிப்பாக பல ஆயிரம் கோடி ஃபைனான்ஸ் செய்கிறதுக்கு ஆட்கள் முன்னேறம் தயாராக இருப்பாங்க. அதனால் அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது. இல்லை, தோத்துட்டா அடுத்து என்ன ஆவாங்கிறது தான் என்னோட கேள்வி. பழையபடி பார்ட் டைம் அரசியல்வாதியாக மாறுவாரா, இல்லை பரவாயில்லன்னு விஜயகாந்த் மாதிரி எல்லாத்தையும் விட்டுட்டு ஃபுல் டைமாக அரசியல்வாதியாக இருப்பாராங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இல்லை, இங்கே தோத்துட்டார் அப்படின்னு முதல்ல அவர் என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிற எதிர்கொள்ள போகிறார் அப்படிலாம் விஷயம் இருக்குங்கிறப்ப வெற்றி தோல்விங்கிறது அரசியலில் சகஜங்க. ஆனால் அதை நீடிக்கிறது தான் ஒரு விஷயம். தோத்தாலும் ஜெயித்தாலும், அல்லது ராமதாஸ் போல புத்திசாலித்தனமாக அலையன்ஸை தேர்ந்தெடுத்து கரெக்டாக ஒட்டிக்கிட்டு தொடர்ந்து இது பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள். இது ஒரு விதமான சூட்சமம். அது அரசியலில் இருக்கலாம், தவறில்லை. அந்த சாதுரியம் விஜய்கிட்ட இருக்குமா இல்லையாங்கிறது தான் இப்போ கேள்வி. ஆனால் அது பின்னணியில் விஜய்க்கு பின்னணியில் ஒரு டீம் இருக்குது. அந்த டீம் தான் விஜய் இயக்க போகுது. அப்படிங்கிற பட்சத்தில் இன்றைக்கி சொல்கிறார், நான் கூட்டணி அமைச்சு பண்ணுவேனா, தனித்தான் பண்ணானா. ஆனால் இன்றைய காலகட்டத்தை பொறுத்தவரையும் தனித்து ஒரு கட்சி தொடங்கி நீங்கள் ஆட்சி பீடத்தில் அமர்வது என்பது ஒரு குதிரை கொம்பு. அவ்வளோ பெரிய நீங்கள் சவால்களை சந்திக்கணும், அவ்வளோ எளிதல்ல. ஆனால் அதை தாண்டி நீங்கள் மக்களிடத்தில் நீங்கள் எலெக்ஷனுக்கு முன்னாடி என்ன செயல்பட போகிறீங்க, என்ன உங்களுக்கு கொள்கை திட்டம் இது பண்ண போகிறீங்களே தெரிஞ்சு போயிடும். அப்படி நீங்கள் உண்மையான அப்பழுக்கற்று இந்த நேர்மையோடும் உண்மையோடும் மனசாட்சியின்படி நீங்கள் மக்கள் சேவை செய்ய தொடங்கினால் இந்த தேர்தலில் 2026 அல்ல, அடுத்த சட்டமன்ற தேர்தலிலாவது உங்களுடைய கனவு நனவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது இந்த 5-6 ஆண்டுகளில் நீங்கள் செயல்பட போகிற விஷயத்தை நீங்கள் ஒரு 10 சீட்டு தான் வாங்குகிறோம் அப்படின்னா என்னடா 10 சீட்டு தான் வாங்கியிருக்கோம் அப்படின்னு அந்த ஒரு சீட்டுக்கு எவ்வளோ பணம்னு அப்படின்லாம் நீங்கள் பேரத்துக்கு ஆளாகாமல் அந்த 10 தொகுதியில் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிறது உங்கள் சொந்த காசை கூட ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் ஆளுங்கட்சி விட்டுறாது.
நீங்கள் ஒரு உதிரி கட்சி அவ்வளோதான் இருக்கிறப்ப கணிசமான ஓட்டுகளை பெற்று கணிசமான உறுப்பினர்கள் இருந்தால் ஈஸியாக உங்கள் தொகுதிக்கு அவள் நிதி ஒதுக்கீடு பண்ணிட மாட்டாங்க. அதில் ஒரு அரசியல் நடக்கும். ஆனால் அதை மீறி உங்கள் சொந்த செலவுலையாவது நீங்கள் வந்து மக்களில் திருப்தி கொடுக்குற மாதிரி தொகுதி மக்களுக்கான அடிப்படை வசதிகளை அவங்க எதிர்பார்ப்பான கட்டமைப்பை நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் பட்சத்தில் அடுத்த தேர்தல் உங்களை வந்து ஒரு பெரிய உயர்ந்த படத்துக்கு கொண்டு போகும். ஆனால் இதெல்லாம் என்ன செய்ய போகிறாங்க தான் நம்ம முன்னாடியே ரொம்ப பிஃபோராக பேசுகிறோம். என்ன செய்ய போகிறாங்கிறது தான் ஒரு இதுக்கு மக்கள் மனசில் வந்து ஒரு மாற்றத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்க ஒரு கால சூழ்நிலை விஜய் வராரு. எனக்கு கேட்டால் கமல்லாம் காமெடி பீஸாக போயிட்டார். இன்னும் கமலை தாண்டி பெரிய ரசிகர் பட்டாளம் வந்து விஜய்க்கு இருக்குது. அந்த ரசிகர்களெல்லாம் ஓட்டு வங்கியாக மாறுமாங்கிறதெல்லாம் இங்கே அரசியலில் அதான் சொல்ல சிவாஜி கணேசனே உதாரணம் இருக்கார். ஆனால் இந்த மப்சலை பொறுத்தவரையும் விஜய்க்கு வெறித்தனமான ரசிகர்கள் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவனுடைய வீட்டில் உறுப்பினர்கள்ட்ட அப்படியே அவங்க திமுக அதிமுக இருந்தால் கூட கன்வெர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவுமே இவங்க எப்படி செயல்பட போகிறாங்க அப்படிங்கிற பொறுத்து தான் இருக்குது. இப்போ தான் வந்திருக்காரு, வரட்டும், காலம் அவருக்கும் சில படிப்பினைகளை கொடுக்கும், மக்களும் தெரிஞ்சுக்கிறது பெரிய சந்தர்ப்பமாக அமையட்டும். அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த தமிழக வெற்றி கழகம் மலருமா மன்னைக்கவும் வாங்கிறது போக போக தான் தெரியும். இதுவரை எங்களோட கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி. நன்றி.